अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। लन यनालल्लाह लुहूमुहा वला दिमाउहा वलाकिन यनालुहु तक़वा मिनकुम कज़ालिक सख़्ख़रहा लकुम लितुकब्बिरुल्लाह अला मा हदाकुम वबश्शिरिल मुहसिनीन। वक़ाल अय्ज़न वल बुदन जअलनाहा लकुम मिन शआइरिल्लाह लकुम फ़ीहा ख़ैर इला आख़िरिल आया। கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த ஈதுல் அல்ஹாவுடைய இந்த நாளில் எந்த தியாகத்தை அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த தியாகத்தை நாம் செலுத்தக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாளினுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். நாம் ஒவ்வொரு வருஷமும் அந்த வரலாறை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இன்றைய நாள் சுருக்கமாக நாம் சொன்னால், ஒரு வரியில் நாம் சொன்னால், இந்த நாடுக்கான பெயர் தியாகத்தின் நாள், தியாகத்தை நினைவுகூரும் நாள். வெறும் தியாகத்தை நாம் பேசிவிட்டு நினைவு கூர்ந்துவிட்டு கலைந்து செல்லக்கூடிய வரலாறு அதுவல்ல. மாறாக எந்த தியாகத்தை நாம் இன்று நினைவு கூறுகின்றோமோ அந்த தியாகம் கேட்கக்கூடிய அனைவருக்கும் அந்த தியாகம் ஏற்பட வேண்டும். அந்த தியாகம் நமக்குள்ளும் பீரிட்டு கிளம்ப வேண்டும். அந்த தியாகம் நமக்குள்ளும் ஊற்றெடுத்து அது அல்லாஹ்வை அடைய வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், தியாகத்திலே பெரிய தியாகம் என்ன? ஒரு மனிதன் செய்வதற்கு மனம் கூட நினைக்காதவனுக்கு, உண்மையான மனிதனாக இருந்தால், தான் பெற்றெடுத்த குழந்தை, அதுவும் தள்ளாத வயதில், வயது முதிர்ந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த குழந்தை, அந்த குழந்தையை தன்னுடைய கையாலே அதுவும் அறுப்பதற்கு துணிவதற்கு மனம் வருமா யாருக்காவது? இங்கே தந்தைக்கு மகன் போட்டி போடுகின்றார். தந்தை அறுப்பதற்கு முனைந்து விடுகின்றார். மகனும் என்ன சொல்கின்றார்? சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா. என் தந்தையே, நீங்கள் இஃப் அல் மா துமர், உங்களுக்கு என்ன ஏவப்பட்டது நீங்கள் செய்யுங்கள். என்னை மினஸ்ஸாபிரீன், பொறுமையாளனாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று மகனும் கூட துணிந்து விடுகின்றார். தந்தை அறுப்பதற்கும் துணிகின்றார், மகன் தன்னை கொடுப்பதற்கும் துணிகின்றான். எவ்வளவு பெரிய தியாகம் இது! எவ்வளவு பெரிய தியாகம்! மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனையில வெற்றி அடைந்தார்கள். இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத் ஃபஅதம்மஹுன். அல்லாஹ் இப்ராஹிமுக்கு சோதனையை ஏற்படுத்தினான். அந்த எல்லா சோதனைகளிலேயும் அந்த சோதனைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டார். அல்லாஹ் அதனுடைய பிரதிபலனாக கால இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, மக்களுக்கெல்லாம் ஒரு இமாமாக நான் உம்மை ஆக்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இங்கே தியாகம் தந்தைக்கும் மகனுக்கும் முன்னால் மண்டியிட்டு விடுகின்றது. தியாகத்துக்கு ஒரு மறு உருவத்தை நாம் சொல்ல முடியுமா இவர்களை விட்டுவிட்டு? தந்தையும் தியாகம், மகனும் தியாகம், தாயும் தியாகம்.
தாய் தன்னை பாதுகாக்கக்கூடிய தலைவன் விட்டுவிட்டு செல்கின்றான். தாய் புரிந்து கொள்கின்றாள். என்ன இது அல்லாஹ்வின் கட்டளையா என்று கேட்கின்றாள். ஆம் என்று வாய் திறந்து கூட தந்தை சொல்லவில்லை, கணவன் சொல்லவில்லை, தலையாட்டுகின்றார். உடனே அந்த தியாகத்தின் செம்மல், தியாக தாய் ஃபஇதன் லா யுலையூனா ஃபஇதன் லை யுலையூனா, அப்படி இது அல்லாஹ்வின் கட்டளை என்றால் நிச்சயம் எங்கள் ரப்பு கைவிட மாட்டான், எங்களை வீணாக்க மாட்டான், எங்களை பாதுகாப்பான் நம்பிக்கையை அந்த தலைவி, அந்த தியாக செம்மல் கூறுகின்றாள் என்று சொன்னால், இங்கே கணவனோடு மனைவியும் போட்டியிடுகின்றார் தியாகத்துக்காக வேண்டி. எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்திருக்கும் இது! தந்தை மட்டுமல்ல, தாய் மட்டுமல்ல, மகனும் முன்னேறி வருகின்றார் தியாகம் செய்வதற்கு. நாம் உண்மையில் இந்த வரலாற்றை ஒவ்வொரு வருஷமும் நாம் கேட்கின்றோம். நமக்குள் இப்படிப்பட்ட தியாகம் பீரிட்டு கிளம்புகின்றதா? நாம் நினைக்கின்றோம் தியாகம் என்றால் இதோ இந்த நாளில் நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நாளினுடைய சிறப்பு என்ன? குர்பானி. உதுஹியாவை விட ஒரு சிறப்பான அமல் கிடையாது. உதுஹியாவுக்கு செய்யக்கூடிய செலவை விட வேறு எந்த செலவும் இந்த நாளில் சிறப்பல்ல. இந்த நாளில், இந்த ஈதுல் அல்ஹாவுடைய இந்த நாளில் குர்பானிக்காக வேண்டி நாம் செய்வோமே செலவுகள், அதைவிட சிறப்பான செலவு வேறு எதுவுமே இருக்க முடியாது என்பதாக ஹதீஸ்களில் நாம் படிக்கின்றோம். இப்ப நாம் நினைக்கின்றோம் 2 ஆடுகளை அறுத்து விட்டால் நான் குர்பானி கொடுத்து விட்டேன். உண்மைதான், குர்பானி தான். ஆனால் உண்மையான குர்பானி எது குர்பானி? அல்லாஹ் அதைத்தானே இங்கே ஆரம்பத்தில் ஓதி ஆயத்தில் சொல்லி காட்டினான். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியின் இறைச்சி, அந்த குர்பானி பிராணியினுடைய இரத்தம் அதுவா சென்றடைய போகின்றது? அல்லாஹ் கேட்கின்றானே. நான் என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக 4 ஆடுகளை அறுத்து விட்டால் என்னுடைய கடமை முடிந்து விட்டதா? இன்று நாம் மக்களை பார்க்கின்றோம். இன்று மக்கள் குர்பானி பிராணியை வாங்கும் பொழுது கேட்கும் கேள்வி என்ன தெரியுமா? எத்தனை கிலோ கறி வரும்? அல்லாஹு அக்பர். குர்பானியில் எது நோக்கம்? குர்பானியின் கரியா நோக்கம்? குர்பானியின் இறைச்சியா நோக்கம்? 10 கிலோ வருமா? 15 கிலோ வருமா? 20 கிலோ வருமா? கரியை நாம் முன்வைத்து விட்டு குர்பானியை கேட்டதன் காரணமாக இன்று நிலை எப்படி ஆகிவிட்டது? அந்த பிராணியை விற்கக்கூடிய வியாபாரியும் சொல்கின்றான், 1 கிலோ கறி 1000 ரூபாய்க்கு போகின்றது, கணக்கு போட்டு பாருங்கள். 10 ரூபாய்க்கு உள்ளாக விற்கப்படக்கூடிய ஆடுகள் இன்று 10 ரூபாய்க்கு மேலாக எப்படி வந்தது? நாமும் இறைச்சியை முன்வைத்து குர்பானி பிராணியை தேட ஆரம்பித்தோம். விற்கக்கூடிய வியாபாரியும் அதை முன்வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றான். குர்பானியிலே இதை அல்லாஹ் பார்க்க போகின்றான். நீ 10 கிலோ கொடுத்தாயா, 20 கிலோ கொடுத்தாயா என்று கரியை அல்லாஹ் எடை போட போகின்றான். மக்கள் தங்கள் எண்ணங்களை மாற்றிவிட்டார்கள். அல்லாஹ் அதனால்தான் இந்த ஆயத்தை இப்படி சொன்னான். உனது இறைச்சி, குர்பானின் இறைச்சி போய் சேரவே சேராது, ரத்தம் போய் சேராது, சென்றடையாது அல்லாஹ்விடத்துல. என்ன போய் சேரும் அல்லாஹ்விடத்துல? வலாக்கி யனாலுஹு தக்வா. தக்வா இருக்கின்றதா? இறையச்சம் இருக்கின்றதா? 10 ஆடு அறுத்தாலும் சரி, நம்மிடத்தில் இறையச்சம் வந்ததா? குர்பானி என்பது நம்முடைய பணத்தை செலவு செய்கின்றோம், அறுக்கப்படுகின்றது. அது அடுத்த நம் அல்லாத ஒரு பிராணி. அது நாம் முன் வருவோமா? நம் கழுத்து வெட்டப்படுவதை,
நம் ரத்தம் சிந்துவதை முன் வருவோமா? இது தியாகம் அசல்ல. தியாகம் என்பது வெறும் ஆட்டு குர்பானி மட்டுமல்ல. ஆட்டை அறுத்து விட்டால் நான் தியாகம் செய்துவிட்டேன் என்ற அர்த்தமா? உண்மை தியாகம் என்ன? அவரவர் யோசித்து பாருங்கள். நம்மிடத்தில் அல்லாஹ் இன்றைய காலத்துக்கு தோதுவாக, தற்போதைய காலத்துக்கு தோதுவாக ஜிஹாத் அது மலையேறி போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜிஹாத் நம்முடைய காலத்தில் இல்லை. ஜிஹாதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். இந்த ஜிஹாதை சஹாபாக்கள் செய்தார்கள். இன்று அந்த ஜிஹாத் இருக்கின்றதா? வரும், இன்ஷா அல்லாஹ் வரும். அது உண்மை தியாகம் அதுதான். இந்த காலத்தை பொறுத்தவரை தியாகம் என்று சொன்னால் சுருக்கமாக நம்முடைய நேரத்தை கொடுப்பது தியாகம் தானே. இரவு நாம் எல்லாம் தூங்குகின்றோம், காலையில் விழிக்க வேண்டும். எத்தனை பேர் விழிக்கின்றோம்? எப்பொழுது விழிக்கின்றோம்? குறைந்தபட்சம் ஃபஜ்ர் தொழுகை, அந்த ஃபஜ்ருக்கு நம்முடைய கண்கள் விழிக்கின்றதா? ஃபஜ்ருடைய கல்லா இல்லாமல் தொழுகின்றோமா? அதற்கு முன்னாடி அதிகாலை நேரம், தஹஜ்ஜத்துடைய தொழுகை நேரம், அந்த தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்து தொழுகின்றோமா? அழுகின்றோமா? குர்ஆன் ஓதுகின்றோமா? இஸ்திக்பார் செய்கின்றோமா? அதெல்லவா தியாகம்? வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி பள்ளி வரைக்கும் சென்று தொழ முடிகின்றதா? வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மா, வருஷத்துக்கு ஒரு பெருநாள். இதோ பெருநா வந்துவிட்டால் மக்கள் ஒவ்வொரு இடத்துல சொல்லி பெருநா தொழ வேண்டும், பெருநா தொழ வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள். 5 நேரம் தொழ வேண்டும் என்று முயற்சி செய்தோமா? அல்லாஹ் பார்க்கின்றானே. எத்தனை பேர் வீட்டை விட்டு கிளம்பி வந்து பள்ளி மூடியிருந்தாலும் மூடப்பட்ட பள்ளிக்கு முன்பாக நின்று கொண்டு அழுதிருக்கின்றோம். யா அல்லாஹ், நாங்கள் தொழக்கூடிய பள்ளி மூடப்பட்டிருக்கின்றதே, இதை திறக்க மாட்டாயா? யாராவது ஒரு நபர் தன் வீட்டை விட்டு கிளம்பி பள்ளிக்கு முன்பாக நின்று கொண்டு, தான் தொழுத பள்ளிக்கு முன்பாக நின்று கொண்டு கையேந்தி அல்லாஹ்விடத்தில் அழுது, அல்லாஹ் மூடப்பட்ட இந்த பள்ளி திறக்க வேண்டும் என்று அழுதிருக்கின்றோமா? லாக்டவுன், வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லையா? நாம் கடைக்கு செல்லவில்லையா? சாமான் வாங்க செல்லவில்லையா? வெளியே கிளம்பி செல்லவில்லையா? ஏன் யாருக்குமே இந்த எண்ணம் வரவில்லை? தன்னுடைய பள்ளிக்கு சென்று வாசலுடைய கதவை பிடித்துக் கொண்டு கட்டி அழுதி கதறி, அல்லாஹ் எங்கள் பாவத்தின் காரணமாக இந்த பள்ளி மூடப்பட்டிருக்கின்றது, இது எப்போது திறக்கப்படும் என்று நாம் கேட்டிருக்கின்றோமா? அழுதிருக்கின்றோமா? யூசுப் நபியினா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சுலேஹா அம்மையார் மூலமாக அந்த வீட்டில் தவறான காரியத்துக்கு அழைக்கப்படும் பொழுது யூசுப் நபி முன்னால் செல்லவில்லை, ஓடி சென்று கதவின் பக்கம் சென்றார்கள். நன்கு தெரியும் கதவு மூடி இருக்கின்றது. முயற்சி செய்தார்கள், கதவு பக்கம் வந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த வீட்டின் தலைவர் கதவை தட்டி உள்ளே நுழைந்து விட்டார். பாதுகாக்கப்பட்டார்கள். சகோதரர்களே, எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டன? 4 மாதங்கள். எத்தனை பேருக்கு கண்களிலே கண்ணீர் வருகின்றது? சரி, பள்ளிக்குத்தான் செல்ல முடியவில்லை, ஒரு நிர்பந்தமான நிலையில் ஆகிவிட்டோம். நம்மில் எத்தனை பேர் வீடுகளில் இருந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கின்றோம்? எத்தனை பேர் அல்லாஹ் அக்பர் தொழுவதற்கு கூட முடியாத மக்களாக ஆகிவிட்டோமே. நம்மில் எத்தனையோ பேர் இவ்வளவு பெரிய லாக்டவுன், இவ்வளவு பெரிய சோதனை, நினைத்து பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் கூட அல்லாஹ்வை நாம் நினைக்கவில்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட முஸ்லீம்கள்? நாம் என்ன முஸ்லீம்கள்? நாம் எங்கே தியாகம் செய்ய போகின்றோம்? அந்த தியாக சீலர்கள் எங்கே? அந்த குடும்பம் எங்கே? நாம் எங்கே? சகோதரர்களே, வருத்தப்பட வேண்டிய விஷயம், கவலைப்பட வேண்டிய விஷயம். இந்த ஈதுல் அல்ஹாவின் நாள் கூட இன்று நமக்கு எப்படி கடந்து கொண்டிருக்கின்றது? இமாம் ஜமாத்தோடு நாம் தொழ முடியவில்லை. பள்ளிக்கு சென்று என்ன பாவம் நாம் செய்து விட்டோம் என்று நமக்கு தெரியவில்லை. சகோதரர்களே, தியாகம் என்பது நம்மால் நேரங்களை கூட கொடுத்து மார்க்கத்துக்காக, தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக ஒரு குர்ஆனை ஓத முடியவில்லை, தொழ முடியவில்லை. இந்த ஈதுல் அல்ஹா வாழ்க்கையில் யாரும் மறக்க முடியாத ஒரு நாள். இது அமைய வேண்டும் நமக்கு. இது பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். இந்த ஈதுல் அல்ஹாவின் நாளிலாவது நாம்
தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை அடைவதற்கான எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். இந்த குர்பானியின் நாள் சகோதரர்களே, அல்லாஹ் இது ஒரே ஒரு வார்த்தை தான், தியாகம். தியாகம் என்று சொன்னால் எப்படியெல்லாம் தியாகம் செய்ய வேண்டும், அந்தந்த எல்லா முறையிலும் தியாகம் செய்ய வேண்டும். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் தியாகம் என்பதே நேரத்தை கொடுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்குவதுதானே. நாம் எல்லா விஷயத்துக்கும் நேரங்களை ஒதுக்குகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி ஏதாவது செய்கின்றோமா? எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டது, நியமத்தாக கொடுக்கப்பட்டது. இந்த மார்க்கம் பல தியாகத்தை தாண்டி வந்திருக்கின்றது. நம்மிடத்தில் இந்த மார்க்கம் சும்மா வந்து விடவில்லை, பல பேருடைய தியாகத்தை கொண்டு வந்திருக்கின்றது. நான் என்ன தியாகம் செய்திருக்கின்றேன்? தீனுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி. இந்த நாளில் நாம் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். இந்த நாளில் நாம் தியாகம் செய்வதற்கு முன்வர வேண்டும். தியாகம் என்பது ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டோம்னா தியாகம் அல்ல. ஒரு பொருளை கொடுத்துட்டோம் தியாகம் அல்ல, தன்னை கொடுப்பதுதான் தியாகம். தன்னையே கொடுப்பது. இன்று நாம் அப்படி கேட்கப்படவில்லையே, இன்று நமக்கு அப்படி கேட்கப்படவில்லை. தியாகமாக சுருக்கமாக சொன்னால் அல்லாஹ் இதே குர்பானி சம்பந்தமாக சொல்லி காட்டும் பொழுது, ஃபஇலாஹுக்கும் இலாஹும் வாஹிதுன் ஃபலஹு அஸ்லிமு, உங்களது இறைவன் யார்? ஒரே இறைவன் தான், அவனை நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு நடங்கள். ஃபலஹு அஸ்லிமு, நீங்கள் முஸ்லிமாகுங்கள், கட்டுப்பட்டு நடங்கள். நான் முஸ்லிம் தான், என்னிடத்தில் முழுமையான முறையில் கட்டுப்பாடுகள் வந்துவிட்டதா? அல்லாஹ் கேட்கின்றான், தேடுகின்றான், அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹ். எனவே சகோதரர்களே, இந்த குர்பானியுடைய நாளில் அல்லாஹ் விரும்புவதும் இத்துகப்பீருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் நமக்கு நேர்வழியை கொடுத்திருக்கின்றான், அதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு தக்பீர் சொல்ல வேண்டும். லஅல்லக்கும் தஷ்குரூன், நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் என்னை முஸ்லீமாக பிறக்க வைத்திருக்கின்றான், வாழ வைத்திருக்கின்றான். நான் கடைசி வரைக்கும் இந்த இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும். இஸ்லாம் எப்படி சொன்னதோ, எப்படியெல்லாம் தியாகம் செய்ய சொன்னதோ, இந்த தியாகத்தை நாம் எப்படி இதற்கு முன்னாடி சஹாபாக்கள், நபிமார்கள், குறிப்பாக இன்றைய நாடினுடைய முக்கியமான நபி இப்ராஹிம் அலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜரா அம்மையார், இவர்களெல்லாம் என்ன தியாகம் செய்தார்களோ அதில் 101வது நாம் தியாகம் செய்ய முன்வர வேண்டும். அது பொருளால், அதுவும் தியாகம்தான். அதைவிட பெரியது என்ன? அம்பாலிக்கும் அன்புசிக்கும், வெறும் பணத்தை மட்டுமல்ல சொல்லவில்லை, நம்மையும் சொல்கின்றான். உங்கள் உயிர், இந்த நேரத்திலேயும் நான் மார்க்கத்துக்காக என் உயிரை கொடுக்க கூட தயாராக வேண்டும். தற்பொழுது உயிர் அல்ல, நம்முடைய நேரங்கள், நம்முடைய காலங்கள், நம்முடைய வசதிகள், பொருளாதாரங்கள், இவைகளையெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் தியாகம் செய்வதற்கு முன்வர வேண்டும். இந்த குர்பானியின் நாளில் நாம் சபதம் ஏற்க வேண்டும். இந்த குர்பானியுடைய நாளில் நாம் சபதம் ஏற்க வேண்டும். இந்த குர்பானியை கொண்டு என்ன பாடத்தை, என்ன படிப்பினையை நாம் பெற வேண்டுமோ அதை நாம் அடைய வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த குர்பானியுடைய நாளை கொண்டு எப்படி இந்த நாளில் சந்தோஷமாக, பெருமிதமாக, மகிழ்ச்சியாக இந்த நாளை நாம் கடத்தி இருக்கின்றோமோ, கடத்தி கொண்டிருக்கின்றோமோ, நகர்த்தி கொண்டிருக்கின்றோமோ, கடைசி வரைக்கும், மூத்து வரைக்கும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக ஒரு முஸ்லீமாக நாம் நேரத்தை கழிக்க வேண்டும். அப்படி கழிக்கும் பொழுதுதான் நம்முடைய மரணம் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், இஸ்லாமிய நிலையில் அது அமையும். இன்று பார்க்கின்றோம், கொரோனாவுடைய காலத்தில் எப்படி மரணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. யார் எப்படி மூத்தாகுவார் தெரியவில்லை. யாரும் யாருக்கும் கேரண்டி சொல்ல முடியாது. பேசக்கூடிய நானும் சொல்ல முடியாது, நான் எப்படி மரணம் அடைவேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். நல்ல நிலையில, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நிலையில நானும் மரணிக்க வேண்டும், எல்லோரும் மரணிக்க வேண்டும். இந்த மரணத்தை முன்வைத்து நாம் பயப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ வேண்டும். அல்லாஹ் இந்த குர்பானியை கொண்டு தியாகத்தை எப்படி விரும்புகின்றானோ அதே போன்று தக்வாவை அல்லாஹ் விரும்புகின்றான்.
இறையச்சத்தை அல்லாஹ் விரும்புகின்றான். எனவே நாம் இறையச்சத்தோடு நாம் வாழ முன்வர வேண்டும். இறையச்சத்தில் என்னென்ன அம்சம் இருக்கின்றதோ அதையெல்லாம் நம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும். அல்லாஹு தாலா இந்த குர்பானியுடைய நாளில் அல்லாஹ் எப்படி இப்ராஹிம் அலா நபியினா வலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலா நபியினா வலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தியாகத்தை வாங்கினானோ, தியாகத்தை ஏற்றுக்கொண்டானோ, நம்மிடமிருந்தும் அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய தியாகங்களை, மார்க்கத்துக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய தியாகத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு ஏற்றுக்கொண்டு நம்மையும் ஒரு கண்ணியப்படுத்தப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து நமக்கும் அல்லாஹு தாலா நல்ல வாழ்க்கையை, நம்மை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹு தாலா தியாகம் செய்யக்கூடிய வாழ்க்கையை, முஸ்லீமாக வாழக்கூடிய வாழ்க்கையை, ஈமானோடு மறைக்கூடிய வாழ்க்கை அல்லாஹு தாலா தருவானாக. நம்மை பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. கடைசி வரைக்கும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். لا إله إلا الله. الله أكبر، الله أكبر ولله الحمد.